பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாளில் இன்னொரு விசேஷித்த டாப்பிக்கோட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் நியூ அகடமிக் இயர் வித் காட். ஒரு கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்டாக இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம புதுசாக ஒரு கல்வி ஆண்டுக்குள்ளாக போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்கூல் டேஸ் இப்போ ஹாலிடேஸில் இருக்கும், அது முடிஞ்சு நம்ம நியூவாக ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சில ப்ரிப்ரேஷன் நமக்கு தேவை. அப்போ தான் நம்மளோட நெக்ஸ்ட் இயர் நியூ ஸ்டார்ட் வந்துட்டு ரொம்பவே எஃபெக்டிவாகவும் ப்ரொடக்டிவாகவும் இருக்கும். அதுக்கு நம்ம பைபிளில் ஒரு வசனம் கூட இருக்குது. நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரையோட வேலை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், அதில் ஜெயத்தை கொடுக்கறது, வெற்றியை கொடுக்கறது யார் அப்படின்னு சொன்னால் கர்த்தர். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நம்ம வந்துட்டு அந்த குதிரை எப்படி யுத்த நாளுக்கு ஆயத்தமாகுதோ அதுபோல் நம்மளும் ஆயத்தமாக வேண்டிய சில காரியங்களை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரிப்ரேஷன் ப்ராசஸில் பாயிண்ட் நம்பர் 1, ரீசெட் யுவர் லைஃப். நம்மளோட லைஃப்பை நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி எக்ஸாமைன் பண்ணி ஆராய்ஞ்சு பார்த்து அலசி பார்த்து நம்ம எங்கெங்கே சரி பண்ணணும், என்னென்ன ஏரியாஸை நம்ம ரெடி பண்ணணும், நம்மளோட லைஃப் இப்போ என்ன ஸ்டேட்டஸில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா 1 மந்த் சம்மர் ஹாலிடேஸில் இருந்துட்டோம், நல்லா தூங்கிட்டு புக்கே தொடலை, ஸ்கூலுக்கே போகலை, எந்த கனெக்ஷனுமே நமக்கு ஸ்டடீஸ் கூட இல்லை. லீவுனால நல்லா தூங்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு ப்ரேயர் இல்லாமல் ஆண்டவர் இல்லாமல் அப்படியே நம்ம வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம லைஃபு அப்படி தான் இருந்திருப்போம். ஸோ அதனால் நம்மளோட லைஃப்பை ஃபஸ்ட்டு நம்ம ரீசெட் பண்ணணும். இந்த ரீசெட் ப்ராசஸில் 2 ஸ்டெப் இருக்குது. ஸ்டெப் நம்பர் 1 வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலாக நம்ம லைஃப்பை ரீசெட் பண்ணணும். ஸ்பிரிச்சுவலாக ரீசெட்டா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1, ஸ்பிரிச்சுவல் ரீசெட்டில் நம்ம தேவனோடு இருக்க உறவை நம்ம சரி பண்ணணும். நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணணும். ஏன்னா குதிரை ஆயத்தமாக இருந்தாலும் ஜெயம் யாரால தான் வரும்? கர்த்தரால் தான் வரும். ஏசப்பா இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது. எவ்வளோ தான் படித்தாலும் நமக்கு அந்த டைமில் ஞாபகப்படுத்துறதுக்கு நம்மளோட ஹெல்ப்பர், த டைம் ஹெல்ப்பர் வந்துட்டு நம்மளோட ஏசப்பா தான். அப்போது ஏசப்பா இல்லாமல் நம்மளால் என்ன நம்ம பிளான் பண்ணி என்ன நம்ம ரெடி ஆனோனாலும் அது வந்து நமக்கு சக்ஸஸாக இருக்காது. ஸோ நம்பர் 1, நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்க உறவை நம்ம சரி பண்ணணும். நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் பண்ணிடுப்போம், ஜெபம் பண்ணாமல் இருந்திருப்போம், அப்பா அம்மா சொல்கிறத கேட்காம இருந்திருப்போம், இத்தனை நாள் நம்ம ஆண்டவர் அப்படியே கண்டுக்காமல் விட்டுருப்போம். அதனால் இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஒரு நல்ல டெய்லியும் ப்ரேயர் பண்ணி பைபிள் படித்து உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஆண்டவரோட கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் அதை கொஞ்சம் ஆழமாக கொண்டு போங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஆண்டவரோட இன்னும் கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்டு கூட பேசுகிறது மாதிரி நம்ம ஆண்டவரோட பேசி நம்மளோட உறவை நம்ம சரி பண்ணணும். ஆண்டவரோட இருக்க ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணணும். எப்படி சரி பண்ணலாம்? தேவனோட இருக்க உறவை நம்ம ஃபாலோ பண்ண இல்லை ரீயூனியன் பண்ணுறதுக்கு சில ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பர் 1 வந்துட்டு ஆண்டவரோட ப்ரெசன்ஸ் இருக்கோ இல்லையோ, தேவ பிரசன்னத்தை நம்மளால் உணர முடியுதோ இல்லையோ, நம்ம என்ன பண்ணலான்னா ஜெபத்தில் தரித்திருக்கணும். எவ்வளோ நேரம் ஆகுதோ, டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு சாட்டிஸ்ஃபைடே இல்லைனாலும் ஜெபத்தை மட்டும் தொடர்ந்து பண்ணுங்கள், நிறுத்திடாதீங்க. கொஞ்சம் நேரம் பைபிள் படித்து கொஞ்சம் நேரம் வர்ஷிப் பண்ணி நல்ல ஒரு வர்ஷிப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் தேவ பிரசன்னத்தை உணர முடியும். நல்ல ஒரு பைபிள் சாப்டர் எடுத்து அதை நல்லா ரீட் பண்ணி அதை மெடிடேட் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளோட பேசுவார். எதனால நம்மளால் ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண முடியல, நம்மளோட பாவங்களாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு இவ்வளோ நாள் கேப் விட்டனாலையா கூட இருக்கலாம். ஸோ திரும்ப உங்களோட ப்ரேயர் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்பர் 2 வந்துட்டு செட் ஸ்பிரிச்சுவல் கோல்ஸ். ஸ்பிரிச்சுவலி நம்ம ப்ரிப்பேர் ஆகிறதுல செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்பிரிச்சுவல் கோல்ஸ் நம்ம செட் பண்ணணும். லைக் டெய்லி மார்னிங் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட ஸ்டடி ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணலாம். டெய்லியும் ஒரு சாப்டர் அல்லது ஒரு 15 மினிட்ஸ் நம்ம பைபிள் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்கூல் ஒர்க் ஆர் ரெகுலருக்கு நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம அப்படி நம்மளோட லைஃப்பை அந்த டேவை நம்ம அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சில ஸ்பிரிச்சுவல் கோல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அப்போ தான் ஸ்டடிக்கும் ஆண்டவருக்கும் நம்மளோட படிப்புக்கும் தேவனுக்கும் இருக்க உறவில் ஒரு நல்ல பேலன்ஸ் இருக்கும். 3வது, நமக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கணும். ஃபைண்ட் அ கம்யூனிட்டி. ஸ்பிரிச்சுவலாக நம்ம ப்ரிப்பேர் ஆக வேண்டியதில் 3rd ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா ஃபைண்ட் அ கம்யூனிட்டி. என்ன கம்யூனிட்டி அப்படின்னு சொன்னோன்னா, வீக் டேஸ் ஃபுல்லாக படிக்கிறேன் இந்த மாதிரி ரொட்டீன்ஸு
இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஒரு நியூ அகாடமிக் இயருக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓவர் என்டு ஆகி நம்ம வந்துட்டு ரொம்ப படிப்பு அப்படின்னு போயிடுவோம். நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்க உறவில் நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸ்டடி அண்ட் காட் ரெண்டுமே நம்ம பேலன்ஸ்டாக கொண்டு போகணும். அதுக்காக நம்ம வீக் ஃபுல்லாக நம்ம படிச்சுட்டு சண்டேஸில் நம்ம சர்ச் சர்வீஸ் அட்டென்ட் பண்ணுறது, இல்லைனா உங்களோட ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்லேயே கிறிஸ்டியன் கான்வென்ட், கிறிஸ்டியன் ஸ்கூல், காலேஜ் அந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அங்கேயே ஒரு நல்ல ப்ரேயர் செல், அங்கேயே ஒரு ப்ரேயர் குரூப்பு, அந்த மாதிரி கொயர், அந்த மாதிரி சில குரூப்ஸில் உங்களை கிறிஸ்டியன் டீன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாதிரி ஒரு குரூப்பில் மாரல் கேட்டிசம் கிளாஸ் அந்த மாதிரி உங்களை நீங்கள் இணைச்சிக்கும் போது உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்கள் வழி தவறாமல் போகிறதுக்கு உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். ரீசெட் யுவர் லைஃப் அப்படிங்கிற ஸ்டேஜில் ஸ்பிரிச்சுவலாக எப்படி ரீசெட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். செகண்டாக ஃபிசிக்கலாக நம்ம ரீசெட் பண்ண வேண்டியதும் முக்கியம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஃபுட். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் கொஞ்சம் ரீசெட் நம்ம பண்ணணும். ஈட் அ பேலன்ஸ்டு டயட், நியூட்ரிஷன் ஃபுட்ஸ் இருக்க மாதிரியான உணவுகளை, ஜங்க் ஃபுட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த வருகிற அகாடமிக் இயரில் எதுவும் சிக்காகாமல் கிடைக்கிறது எல்லாத்தையும் சாப்பிடாம கொஞ்சம் 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ், செமஸ்டர் எக்ஸாம், ஃபைனல் இயர், பிஹெச்டி யாராக இருந்தாலும் உங்களோட ஃபுட்டில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது உங்களோட பாடி ஹெல்த்தியாக இருந்தால் தான் உங்களோட மைண்டு ஹெல்த்தியாக இருக்கும். உங்களோட மைண்டு ஹெல்த்தியாக இருந்தால் தான் உங்களோட ஸ்டடி உங்களோட அகாடமிக் இயரில் நீங்கள் சக்ஸஸாக இருக்க முடியும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் யோர் ஃபுட். நம்பர் 2 கிரியேட் அ ஸ்லீப் ஷெட்யூல். 8 to 10 hours ஸ்லீப் கண்டிப்பாக இருந்தது அப்படின்னா தான் நம்மளோட மைண்டும் உடம்பும் ரீசார்ஜ்டாக ஃப்ரெஷ்டாக இருக்கும். அப்போ தான் நம்மளால் என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறதையும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்மளால் படிக்க முடியும். தேர்டாக டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். நம்மளோட மென்டல் ஹெல்த்தையும் நம்ம கொஞ்சம் சரி பண்ணணும். மென்டல் ஹெல்த்துங்கிறது நம்ம ஸ்பிரிச்சுவலாக ஆல்ரெடி ரெடி ஆகிருப்போம். இருந்தாலும் நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் லைக் உலக பிரகாரமாக இருக்க சில நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து நம்மளோட மைண்டை நம்ம ரெடி பண்ண வேண்டியதோ அவசியம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு பிடிக்காத ஸ்கூல் இல்லை காலேஜில் சேர்த்திருக்கலாம், இல்லை கிளாஸ் மாறி இருக்கலாம், அதனால நான் படிக்க மாட்டேன், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நியூ சர்க்கிள் நியூ அட்மாஸ்ஃபியருக்குள்ளே போகிறேன், இல்லைனா எல்லோரும் அப்படி வருவாங்க இப்படி வருவாங்க, நான் இன்னும் ஃபீஸ் பே பண்ணலை, எனக்கு இன்னும் ஃபினான்ஸ் ரெடி ஆகலை, ஸ்கூல் ஃபீஸ் கட்டலை, யூனிஃபார்ம் எடுக்கலை, இன்னும் ஸ்டிச் பண்ணல, அந்த மாதிரி என்னென்ன நெகட்டிவ் தாட்ஸ் உங்களை சோர்ந்து போக பண்ணுதோ அந்த மாதிரி அது எல்லாத்தையும் தேவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு அது எல்லாத்தையும் ஆண்டவரோட துணையோட நம்ம அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு நம்மளை பாசிட்டிவாக ஃபெய்த்தாக ஹோப்பான தாட்ஸ்னால நம்மளோட மென்டல் ஹெல்த்தை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். 4வதாக கிரியேட் அ குட் ரொட்டீன்ஸ். ஒரு நல்ல எஃபெக்டிவான குட் ரொட்டீனை நம்ம க்ரியேட் பண்ணணும். நமக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் ரொட்டீன் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். நம்மளோட மார்னிங் ரொட்டீனில் டெய்லியும் மார்னிங் ப்ரேயர், பைபிள் ரீடிங் அண்ட் பைபிள் மெடிடேஷன் கண்டிப்பாக இருக்கணும். அது ரெண்டும் இருக்க மாதிரி ஒரு நல்ல மார்னிங் ரொட்டீன் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ஸ்டடி டைம் எஃபெக்டிவாக இருக்கும். ஈவினிங் வந்ததுக்கப்புறம் உங்களோட டியூஷன்ஸ், உங்களோட ஸ்டடி, ஹோம் ஒர்க்கு, ஸ்கூல் ஒர்க் எல்லாத்தையும் அன்னன்னைக்கு க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஈவினிங் ரொட்டீனையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பாயிண்ட் நம்பர் 2, செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டீக்ளட்டர் யுவர் ஸ்பேஸ் ஆர் லைஃப். டீக்ளட்டர் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்பேஸ் அண்ட் டிஜிட்டல் ஸ்பேஸ் இதை ரெண்டையுமே நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டாக உங்களோட ஃபிசிக்கல் ஸ்பேஸை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டடி டேபிள், உங்களோட ஸ்டடி ஏரியா, உங்களோட ஸ்டடி ரூம், அது எல்லாத்தையும் லாஸ்ட் இயரோட எல்லா புக்ஸு, நோட்ஸு, அன்வான்ட் யூஸ் பண்ண போகாத புக்ஸ், நோட்ஸ், கைட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தனியாக ஏதாவது தூக்கி போட வேண்டியதை தூக்கி போட்டுட்டு டொனேட் பண்ண வேண்டியதை யாருக்காவது டொனேட் பண்ணிவிட்டு, இல்லை சேல் பண்ணணும் அப்படின்னா யார் யாருக்கு அதை சேல் பண்ணணுமோ சேல் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டடி ஸ்பேஸை நீட்டாக நெக்ஸ்ட்டு அகாடமிக் இயருக்கு தேவையானதை மட்டும் வச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக உங்களோட டிஜிட்டல் ஸ்பேஸை ஆர்கனைஸ் பண்ணணும். டிஜிட்டல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது உங்களோட கம்ப்யூட்டராக இருக்கலாம், உங்களோட லேப்டாப்பாக இருக்கலாம், உங்களோட மொபைல் ஃபோனாக இருக்கலாம். அந்த டிஜிட்டல் சோர்ஸஸை கொஞ்சம் ரெடி பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோனை க்ளீன் பண்ணிவிட்டு லைக் அன்வான்ட் மெயில்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸை அது கம்மி பண்ணும். தேவையில்லாத ஆப்ஸு, யூஸ் பண்ணாத சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபைல்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்டர்ஸ் போட்டு அதை நீட்டாக அலைன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட டிஜிட்டல் சோர்ஸும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு ஹோம் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணிவிட்டு எல்லா ஸ்டோரேஜையும் டெலீட் பண்ணி அடுத்த அகாடமிக் இயருக்கு தேவையான ஸ்டோரேஜ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட கம்மிங் அகாடமிக் இயரில் எஃபெக்டிவாக, ப்ரொடக்டிவாக, ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 3,
மூணாவதாக அப்டேட் யோர் பிளேலிஸ்ட். என்ன பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம ஸ்டடி டைமில் நம்ம ரொம்ப நேரம் படித்து வர 1 இயர் ஃபுல்லாக நம்ம படித்து நம்ம ரொம்ப அப்படியே டல்லாக கொஞ்சம் மோட்டிவேஷனை இழந்த மாதிரி இருப்போம் இல்லையா? ஸோ அந்த டைமில் நம்மளோட ஃபெய்த்தை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி, நம்ம மோட்டிவேட்டடாக இருக்க, கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்க சில பிளேலிஸ்ட் நம்மக்கிட்ட இருந்தால் பெட்டராக இருக்கும். அண்ட் நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கும் இந்த பிளேலிஸ்ட் வந்துட்டு யூஸ் ஆகும். என்ன ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, என்ன மாதிரியான பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்பர் 1 வந்துட்டு நீங்கள் ஸ்டடி பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்டடி பிளேலிஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ் உங்களுக்கு இருக்குது, என்னென்ன சப்ஜெக்ட்ஸு, அந்த சப்ஜெக்ட்க்கு ரிலேட்டடான பிளேலிஸ்ட், எனி டீச்சிங்ஸ், ஏதாவது டுட்டோரியல்ஸ், ஏதாவது ஸ்டடி டிஸ்கஷன்ஸ், குரூப் ஸ்டூடெண்ட்டோட டிஸ்கஷன்ஸ், அந்த மாதிரி என்னென்ன வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்களோ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் பார்க்குற எல்லா ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ், இதை எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் ஒரு பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். சப்ஜெக்ட் வைஸ் அண்ட் டாபிக் வைஸ் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். இரண்டாவதாக வர்ஷிப் சாங்ஸோட பிளேலிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பில் அது வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். மூணாவதாக மோட்டிவேஷ்னல் சாங்ஸ் இருக்க மாதிரி சில பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். நான்காவதாக எனர்ஜெட்டிக்கான மியூசிக் இருக்க மாதிரி, எல்லாமே கிறிஸ்டியன் மியூசிக்ஸ் மட்டும்தான், நாட் செக்குலர் மியூசிக்ஸ். இது எல்லாத்தையும் வச்சு பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த வகையிலுமே பாதிக்காமையும் இருக்கும். அதே டைமில் போரிங்காக இல்லாமல் கொஞ்சம் ஜாலியாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். பாயிண்ட் நம்பர் 4, வருகிற அகடமிக் இயரில் நம்ம சில கோல்ஸை செட் பண்ணணும். செட் அகடமிக் கோல்ஸ். அகடமிக் கோல்ஸ் அப்படியா எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை வச்சு நம்ம அகடமிக் கோல்ஸை செட் பண்ணலாம். யூஸ் ஸ்மார்ட் அகடமிக் கோல் சிஸ்டம். ஸ்மார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக், எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெஷரபிள், ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அச்சீவபிள், ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெலவெண்ட் அண்ட் டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டைம் பவுண்டு. அதுதான் வந்துட்டு ஸ்மார்ட் அப்படிங்கிறதோட அப்ரிவேஷன். எஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக். ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொன்னோன்னா, என்ன நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், வர அகடமிக் இயரில் நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக நம்ம கோலாக செட் பண்ணணும். எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெஷரபிள். மெஷரபிள் அப்படிங்கிறது நம்ம அளவு, அது எப்படிங்கிறத நம்ம குவான்டிஃபை பண்ணுற மாதிரியான கோல்ஸை நம்ம செட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நான் மேக்ஸில் கொஞ்சம் வீக்காக இருக்கேன். மேக்ஸ் லாஸ்ட் அகடமிக் இயரில், இப்போ நான் 7th படிக்கிறேன் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு, 7th நான் மேக்ஸில் 80 வாங்கினேன் அப்படின்னா 8th நான் என்னோடய மேக்ஸில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நான் 85+ வாங்கணும். அந்த மாதிரியான மெஷர் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ உள்ள கோல்ஸை நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கோல் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஏ ஃபார் அச்சீவபிள். நம்ம அச்சீவ் பண்ணக்கூடிய கோல்ஸாக இருக்கணும். எல்லாருமே நம்ம கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம், பட் ஆனால் அதுக்கான ப்ராக்ரெஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. செட் பண்ணுறோம், பட் அதை நம்ம முழுமையாக அச்சீவ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் லேக் ஆகுறோம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, அச்சீவ் பண்ணக்கூடிய நம்மளோட கேப்பபிலிட்டிக்கு, நம்மளோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற கோல்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு, 5 சப்ஜெக்ட்லேயும் நான் 100க்கு 100 வாங்கி 500 எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னால் என்னாகும், கொஞ்சம் கண்டிப்பாக நம்ம லேக் ஆகும். மோர் ஓவர் எல்லாருமே அப்படி எடுப்பாங்களான்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா முடியாது. ஸோ அச்சீவ் பண்ணக்கூடிய, அட்டைன் பண்ணக்கூடிய கோல்ஸாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெலவெண்ட். ரெலவெண்ட் அப்படிங்கிறது நம்மளோட கோல்ஸை நம்ம பிரிக்கணும். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸாக பிரித்து சீக்கிரமாக எதை அச்சீவ் பண்ணணும், சீக்கிரமாக நம்ம எதை முடிக்கணும், எது நமக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்மளோட கோல்ஸை நம்ம செட் பண்ணணும். டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டைம் பவுண்ட். டைம் லிமிட் அதுக்கு வைக்கணும். ஒரு டெட்லைன் வச்சு அதுக்குள்ளே அந்த கோலை நம்ம முடிக்கிற மாதிரி, இப்போது இந்த அகடமிக் இயர்க்குள்ளே நான் முடிக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம முடிக்கணும். ஃபைனல் இயர் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஃபைனல் இயர் போகிறதுக்கு முன்னாடி, அல்லது ஃபஸ்ட் மிட்டம்குள்ளே, செகண்ட் மிட்டம்குள்ளே சில போர்ஷன்ஸை கவர் பண்ணுறத கூட நம்ம கோலாக வைக்கலாம். அது எந்த டைம்லைன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு உங்களோட அகடமிக் கோல்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 5, கிரியேட் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆர் பிளானிங் சிஸ்டம். நம்ம இப்போ கோல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கோல் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கோல்ஸை நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆர் பிளானிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம அதை பிளான் பண்ணலாம், அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிளானர் ஆர் கேலண்டர் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும்.
எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஃபிசிக்கல் கேலண்டர்ஸ் வச்சுக்கலாம், இல்லைனா டிஜிட்டல் லைக் கூகுள் கேலண்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செகண்டாக செட்டப் யூர் பிளானர். அந்த பிளானரில் ஆர் அந்த கேலண்டரில் நம்மளோட டியூ டேட்ஸ் லைக் அசைன்மெண்ட்டோட டியூ டேட்ஸ், இல்லைனா அந்த கிளாஸ் செஷன்ஸோட டியூ டேட்ஸு, ப்ராஜெக்ட் சப்மிஷனோட டேட்டு, இந்த மாதிரி என்னென்ன டியூ டேட்ஸ் வருது, எப்பப்போ எக்ஸாம்ஸ் வருது, என்னென்ன ஹாலிடேஸ் வருது, அந்த ஹாலிடேஸில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான பிளான்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அந்த கேலண்டரில் நம்ம நோட் பண்ணிக்கலாம். தேர்ட் வந்துட்டு கிரியேட் டு டூ லிஸ்ட். டு டூ லிஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணலாம். என்னென்ன ஒர்க்ஸ் நம்ம பண்ணணும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணணும், என்னென்ன ஹோம் ஒர்க்ஸ், கிளாஸ் ஒர்க்ஸ், ரெக்கார்ட்ஸ், அசைன்மெண்ட்ஸ் முடிக்கணும், என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற நம்மளோட எல்லா ஒர்க், ஸ்கூல் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். நான்காவதாக ஆர்கனைஸ் யுவர் நோட்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ். இந்த அகடமிக் இயருக்கு நமக்கு தேவையான எல்லா நோட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி டிஜிட்டலி நமக்கு தேவையான என்னென்ன சோர்ஸ் நமக்கு தேவை, ஃபிசிக்கலி என்னென்ன தேவை, நோட்ஸு, பைண்டர்ஸு, ஃபோல்டர்ஸ், இந்த மாதிரி எல்லாவற்றையும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து எஸ்டாப்ளிஷ் அ டெய்லி ரொட்டீன். நம்மளோட டெய்லி ரொட்டீன் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஆஸ் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி மார்னிங் ப்ரேயர் கண்டிப்பாக இருக்கணும், பைபிள் ரீடிங் டைம் இருக்கணும், ஃபிசிக்கலாக ஏதாவது ஆக்டிவிட்டி லைக் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, வாக்கிங், டான்ஸிங், ஜம்பிங், ஜாகிங், இந்த மாதிரி ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணலாம். ஷட்டில், டென்னிஸ், செஸ், இந்த மாதிரி என்ன ஆக்டிவிட்டியில் உங்களுக்கு இன்வால்மெண்ட் இருக்கோ அது ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க உங்களோட ரொட்டீனில் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஹெல்த்தியாக, கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக, கொஞ்சம் போரிங் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்க உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஆறாவதாக க்ரியேட் அண்ட் இன்ஸ்பிரேஷ்னல் ரிசோர்ஸஸ். நம்ம இத்தனை நேரம் பார்த்துட்டு இருந்த அந்த 5 ஸ்டெப்ஸுமே ஒரு நாளில் செய்யக்கூடியதல்ல. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ஜேர்னி. அது வந்து ஒரு ஃபுல் ஜேர்னினே சொல்லலாம். இந்த அகடமிக் இயரில் நம்ம ரெகுலராக பண்ண போகிற நம்மளோட ஒரு ஜேர்னி. இதில் நம்ம அப்பப்போ டயர்டாக, அன்மோட்டிவேட்டடாக ஆயிடுவோம். இந்த மாதிரி டைமில் நம்மளை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுற மாதிரி, நம்மளை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எலியா சோர்ந்து போயிடுவார் இல்லையா, சோர்ந்து போய் சூரிய செடியின் கீழே இருக்கும்போது கர்த்தர் வந்துட்டு எலியாவே நீ போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம் அப்படின்னு சொல்லி அவரை ஒரு பூஸ்ட் பண்ணி ஒரு தட்டி கொடுத்து கொண்டு போகிற மாதிரி நம்மளும் நம்மளை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷ்னல் ரிசோர்ஸஸை நம்ம க்ரியேட் பண்ணணும். எப்படி அதை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம வந்துட்டு ஒரு வர்ஷிப் பண்ணலாம். உங்களுக்கு எப்போல்லாம் ரொம்ப படித்து இல்லை ஏதாவது மார்க்ஸ் கம்மியாக வந்து போர்டாக இருக்கும்போது, நெகட்டிவாக இருக்கும்போது ஒரு லாங் வாக் எடுத்துகிட்டு உங்களோட ஃபேவரட் மியூசிக்ஸை ஹெட்செட்ஸில் போட்டுட்டு நீங்கள் ஒரு வாக் பண்ணலாம். இல்லைனா ஒரு வர்ஷிப் பண்ணலாம். உங்களோட ஃபேவரட் சாங், வர்ஷிப் சாங் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பைபிள் சாப்டர் எடுத்துகிட்டு உங்களோட வித் கப் ஆஃப் காஃபியோடு நீங்கள் பைபிள் படித்து இந்த மாதிரி உங்களோட மோட்டிவேஷனை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். இரண்டாவதாக வந்துட்டு கிரியேட் அண்ட் விஷன் போர்டு அண்ட் பிக்சர் போர்டு. விஷன் போர்டு அதாவது உங்களோட அகடமிக் கோல்ஸ், நம்ம அந்த ஸ்மார்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண அகடமிக் கோல்ஸ், அப்புறம் இப்போ உங்களுக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்னா டாக்டர் ரிலேட்டடான பிக்சர்ஸ், அந்த மாதிரியான கோட்ஸு, இந்த மாதிரி எல்லா விஷன் போர்ட்ஸில் உங்களோட எல்லா ஃபேவரட் இமேஜஸ், அது உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான கோட்ஸ், இந்த மாதிரி இருக்க மாதிரி ஒரு விஷன் போர்டை க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். மூன்றாவதாக லுக் அண்ட் டு யோர் ப்ராமிஸ் வேர்டு. உங்களுக்குன்னு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் படித்து அதை வாசித்து அதை கொஞ்சம் நேரம் தியானிக்கும் போது உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்க முடியும், உங்களை நீங்களே உந்தி தள்ள முடியும். இந்த அகடமிக் இயரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ப்ரேயர் பண்ணி கர்த்தர்கிட்ட ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு இந்த நியூ அகடமிக் இயர்க்குள்ளே போகும்போது உங்களோட இந்த இயர் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸாக இருக்கும். இறுதியாக பாயிண்ட் நம்பர் 7, ஸ்டார்ட் ஸ்லோலி ரிவைசிங். அவ்வளோதான், ஹாலிடேஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த எல்லா 6 ஹெட்ஸ்லேயும் எல்லா 6 ப்ராசஸ்லேயும் நம்ம எல்லாவற்றையும் ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அப்படியே ஒரு ஸ்லோ ரிவைசிங்குள்ளே நம்ம கடந்து போகணும். இந்த ஸ்லோ ரிவைசிங்கை ஒரு ப்ரேயரோடு நீங்கள் ஆரம்பிக்கும் போது அது உங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஏசப்பா, இத்தனை நேரம் நான் எல்லாவற்றையும் எனக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், ஆனாலும் இதில் ஜெயத்தை கொடுக்கறது உங்களால் தான் முடியும். நீங்கள் எனக்கு ஞானத்தை கொடுங்க. நான் சேர்ற என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் எனக்கு ஆசீர்வதிச்சு தாங்க. நன்மையானவைகள் மட்டுமே என்னோடு வந்து சேரணும். கெட்ட ஃப்ரெண்ட்ஸு, ஆகாத ஃப்ரெண்ட்ஸு, துன்மார்க்கமான ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் சேரக்கூடாது. என்னோடய கெரியர் ஆசீர்வதிங்க, எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் எனக்கு வரக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான ப்ரேயரோடு நீங்கள் உங்களோட ரிவைசிங்கை ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக நீங்கள் அட்வான்ஸ்டாக நீங்கள் அந்த கோர்சஸ், ஆன்லைன் கோர்சஸில் இப்போ எல்லாமே யூடியூப்பில் கோர்சிரா, எடுரேக்கா, இந்த மாதிரியான எல்லா வெப்சைட்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது.
என்ன நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த கோர்ஸை அதுக்கு முன்னாடியான ஒரு ஜிஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஜஸ்ட் சும்மா கோ த்ரூ பண்ணலாம். இல்லை ப்ரீவியஸ் இயரோட புக்ஸு நோட்ஸை வாங்கி நீங்கள் ரீட் பண்ணி உங்களோட ரிவிஷனை அப்படியே ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த இந்த 7 வகையான ஸ்டெப்ஸில் 7 பாயிண்ட்ஸையும் வச்சு நீங்கள் உங்களோட நியூ அகடமிக் இயருக்கு தேவனோடு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகும்போது உங்களோட அகடமிக் இயர் ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஸ்டடி உங்களோட கெரியரும் எஃபெக்டிவாக போகும். இதுக்கு முன்னாடி இதில் உங்களுக்கு அப்பப்போ சோர்ந்து போகும்போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பர் எப்படி உங்களோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதோ, உங்களோட டியூஷன், உங்களோட டீச்சர்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட லீடர்ஸ், உங்களோட குரூப் லீடர்ஸ் எப்படி எல்லோரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அதுபோல் ஒரு ஸ்டடி பட்டியை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். அது வேறு யாரும் இல்லைங்க, நம்மளோட ஹோலி ஸ்பிரிட், நம்மளோட ஆவியானவர். அவரோட பேரே பலவீனங்களில் உதவி செய்கிற ஆவியானவர், தி ஹெல்ப்பர். அவர் நமக்கு எல்லாவற்றையும் போதித்து நடத்தி நம்மளை தட்டி கொடுத்து எல்லாவற்றையுமே ஒரு காம்பினேஷனாக நம்மளுக்கு அவர் இருப்பார். ஆவியானவர் கண்டிப்பாக நீங்கள் பேசும்போது ஃப்ரெண்டாக அவர் கூட பழகும்போது கண்டிப்பாக அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் எல்லாவற்றையும் போதித்து நம்ம மேலே கண் வைத்து நமக்கு ஆலோசனை கொடுக்குற ஒரு நல்ல ஆவியானவராக இருக்கிறார். அவர்கிட்ட நீங்கள் ஜெபிங்க. தொடர்ந்து இந்த எல்லா காரியங்களையும் செய்துட்டு நீங்கள் ஒரு ஜெபத்தோடு உங்களோட நியூ அகடமிக் இயருக்குள்ளே போங்க. உங்களோட இந்த அகடமிக் இயர் ரொம்பவே வெற்றியாக ஆசீர்வாதமாக நீங்கள் எதிர்பார்த்ததற்கும் மேலான ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.